இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு திண்டிவனம் பஜார்லாம் இன்னமும் இருக்கிறேன். என்னடா இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன் அப்படின்றீங்களா? இங்க பாருங்க, காய்கறி எல்லாம் குட்டி குட்டியா குமிச்சு வச்சிருக்காங்க. இங்க கூறுன்னு தான் சொல்லுவாங்க. கூறு கட்டி தான் வித்துட்டு இருக்காங்க. ஒரு கூறு இவ்வளோ, ஒரு கூறு பாவக்காய், ஒரு கூறு வெண்டைக்காய், கிலோ கணக்கு இல்லாம ஒரு கூறுல அப்படியே அள்ளி கொடுக்குறது. கூறுனா அதுல ஒரு 10 வெண்டைக்காய், 10 பீக்கங்க அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு நல்ல ஊருக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு சந்தோஷத்தை தந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தரப்போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உடம்புக்கு எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஒரு நியூட்ரிஷியஸ் சொல்ல போற அருமையான சமையல் பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நான் உங்க சங்கர் ஷெஃப். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பார்க்க போற டிஷ் மஷ்ரூம் புலாவ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். மஷ்ரூம், பாஸ்மதி ரைஸ், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய் தூள், வெங்காயம், ஆயில், உப்பு, பிரியாணி இலை, வெங்காயத்தாள். இது நம்ம எப்படி பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் டிஷ்ஷில் சேராத ஒரு ஐட்டம். அது எப்படின்னா, இது ஒரு ஃபங்கஸ் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு பேஷண்ட்ஸ் நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். இந்த ஆஸ்மா பேஷண்ட் மூச்சு உள்ளே போகும்ல, அவங்களாம் மஷ்ரூம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரியாணி இலை போடலாம். ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப ஃப்ளேவராக பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மஷ்ரூமில் வந்துட்டு நல்ல மருத்துவ குணம் இருக்குது. கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம். பட்டை போட்டதுமே இந்த பிரியாணியோட ஃப்ளேவர், பட்டையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நீங்கள் லோ ஃபேட் ஆயில் போட்டுக்கலாம், லோ ஃபேட் பட்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதில் நல்லா டேஸ்ட்டாக வேணும், நல்லா ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா வனஸ்பதி, டால்டா, நெய் இந்த மாதிரி போட்டு கூட மெல்ட் பண்ணிக்கிட்டு இந்த பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஆனியன் போட போகிறோம். ஆனியன் ரொம்ப நீங்கள் வதங்கணும் அவசியம் கிடையாது. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே பேனில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு போட்டதும் நம்ம இப்போ மஷ்ரூம் போட போகிறோம். மஷ்ரூம் நீங்கள் புலாவ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சூப் பண்ணி சாப்பிட்லாம், கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். மஷ்ரூம் கூட நீங்கள் காலிஃப்ளவர் போட்டு பண்ணி சாப்பிட்லாம், இல்லை உருளைக்கிழங்கு பண்ணி சாப்பிட்லாம் கிரேவி மாதிரி. எல்லா டிஷ்ஷுக்கும் சூட்டபுளாக இருக்கும் இந்த மஷ்ரூமு. மஷ்ரூம் கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப இதை ஃப்ரை பண்ண வேணாம், ஏன்னா மஷ்ரூம் தண்ணியோட குக் பண்ணும், ரைஸோட குக் ஆனால மிங்கிள் ஆகிடும். மசாலா எப்பவுமே வதக்கும் போது ரா ஃப்ளேவர் போகணும், அந்த அளவுக்கு வதக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளி யூஸ் பண்ணல. தக்காளி போட்டோம்னா பிரியாணி மாதிரி இருக்கும், அதனால் நம்ம தக்காளி யூஸ் பண்ணல. இது ஒரு புலாவ் இது, அதனால தான் தக்காளி யூஸ் பண்ணல. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடும். ரைஸுக்கு எப்போயுமே 1:2 தான் தண்ணி வைக்கணும்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எப்பவுமே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா உப்போட அளவு உங்களுக்கு தெரியும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வச்சிருக்காதீங்க, ஏன்னா ரைஸ் உடைய ஆரம்பிக்கும். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கழுவிட்டு ரைஸ் போட்டால் போதும். பாஸ்மதி ரைஸ் தான் போகணும் இல்லை, ஜீரக சம்பா ரைஸ் கூட நீங்கள் போடலாம். அது மாதிரி ஒரு பிரியாணி அரிசியான அரிசி அது ஜீரக சம்பா ரைஸு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ரைஸ் நம்ம போட்டாச்சு. எப்பவுமே புலாவு, இந்த பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு கவனிக்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளேவர். பிரியாணின்றனாலே ஃப்ளேவர், புலாவுனாலே ஃப்ளேவர், அந்த ஒரு ஸ்மெல் வரணும். அதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து போடுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் போட்டு டைரெக்டாக தம் போட்டுருங்க. இது 3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஏன்னா நம்ம ஊற வைக்கல, அதனால் இது டைரெக்டாக குக் பண்ணுற அளவுக்கு 3 விசில் வைக்கணும். பிரியாணி இதே மாதிரி தான். இதுக்கு நீங்கள் ஊற வச்சு தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா, ஊற வைக்கலைன்னா தண்ணி அளவு 1:2 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எப்படி வந்திருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். புலாவ் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எதுவும் உடையலை, புலன்னு இருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறது 1:2 நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா புலாவ் இந்த மாதிரி வந்திருக்கும். மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எப்படி சர்வ் பண்ண நம்ம இப்போ பார்க்கலாம். கரெக்டான அளவு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஷ்ரூம் புலாவ் நம்ம கார்னிஷ் பண்ணலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு, கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டாச்சு. மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் இதை விட அருமையான புதுமையான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் செஃப் சங்கர். பாய். இன்னைக்கு அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியோட இன்னைக்கு வந்தாச்சு. செம சூப்பரான மட்டன் கறிப்பிலான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷும் கூட அதை டேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு அருமையான குக்கிங் பார்த்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதையும் தாண்டி இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல செஞ்சி திருவண்ணாமலை போகிற ரோடு, ரைட்ல கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மெட்ராஸ் வந்துடும். ஸோ இந்த ரோட்டுக்கு நடுவில் தான் நின்றுட்டு இருக்கேன். திண்டிவனம் வந்துட்டீங்கன்னா சென்டரான இடம் அப்படின்றதுனால எல்லா ஊர்களுக்கும் பஸ் வசதி இருக்குங்க. எந்த நல்ல இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு நான் கிளம்பிக்கிறேன். மீண்டும் இதே திண்டிவனத்துல இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருணது ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி.